கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நம்முடைய பிதாக்களின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா. உங்க அம்மா அப்பாலாம் நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் புருஷ மனைவியா பிள்ளைகளா நல்ல உண்மையா உத்தமமா யாருக்கும் கேடு செய்யாம நல்லா வாழ்ந்து பாருங்களேன். உங்க பிள்ளைகள் எளிமையா இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அதனாலதான் அம்மா அப்பா எப்போதுமே கவனமா இருக்கணும். ஏன்னா இது பிதாக்களின் ஊற்று. யாருடைய ஊற்றை கர்த்தர் முதல்ல மறைக்கிறாரு? பிதாக்களின் ஊற்றை கர்த்தர் மறைக்கிறாரு. ஆனா அந்த பிதாக்களின் ஊற்ற பிசாசு இருக்கான் பாத்தீங்களா, வாழ விட மாட்டான். அந்த ஊற்றை எப்படியாச்சும் தூத்து போடலாம்னு நினைப்பான். அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பிதாக்களின் ஊற்று, அந்த பிதாக்களின் ஊற்றை சுரக்க பண்ணது நான் இல்ல, நீங்க இல்ல, கர்த்தரே. நான் நினைச்சு எங்க அம்மா அப்பாக்கு நான் பிறக்கல, ஒரு ஊழியக்காரருக்கு நான் பிறக்கல. கர்த்தரே இந்த ஊற்றுல ஜெயசுதாஸை பிறக்க வச்சாரு. அது கர்த்தருடைய இரக்கம்.